Shabbat Shalom to everybody. எல்லாருக்கும் ஷபாட் ஷலோம். யாரெல்லாம் இந்த ஷபாட் ஷலோம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் யூஸ்வலாக ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு நான் ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னதுன்னா, ஓய்வு நாள் ஏதோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு தான் ஆரம்பிக்குது அக்கார்டிங் டு இஸ்ரேல் டைமிங்ஸ். ஏன்னா ஏசப்பா எந்த காலகட்டத்துலேயும் அவங்களுடைய நாள் ஆரம்பிக்கிறதே 7 மணிக்கு மேலே பிறகு தான். அதாவது 7 மணி சாயங்காலத்துக்கு மேலே தான் அவங்களுடைய நாள் ஆரம்பிக்குது. நம்மளுக்கெலாம் 12 o'clock, பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால் இஸ்ரேல் நாட்டில் பிறந்த இயேசு கிறிஸ்துவோடைய அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் இருக்கும் போது அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதுதான் நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். அதனால தான் இந்த ஷபாட் ஷலோம் நான் என்றைக்கும் 10 கட்டளையில் ஓய்வு நாளை நம்ம கடைப்பிடிக்கணும்னு வந்திருக்குது. ஸோ ஓய்வு நாளை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிக்க முடியுமோ நான் கடைப்பிடிக்கிறேன். 7 மணி இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும். நாளைக்கு சாட்டர்டே 7 o'clock அது முடியும். 7 o'clock முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. According to Orthodox Christianity, people say that the day of rest or the Holy Sabbath is considered to be Sunday, but not according to me. According to me, Sunday is supposed to be the resurrection Sunday. உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அதுதான் ஏசப்பா உயிர் தெழுந்த நாள், 3வது நாள். ஸோ யாரெல்லாம் உண்மையான கிறிஸ்டியானிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, யாரெல்லாம் உண்மையிலே ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்படி தான் இருந்தார். பட் அஃப்கோர்ஸ் அதே நேரத்தில் பவுல் சொன்னது போல் ஏசு கிறிஸ்து கட்டளைகளை எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டது. மீனிங் all the commandments and the ordinance was nailed onto the cross. Meaning we don't have to live like a Pharisee. இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த டிசிஷன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுடைய இஷ்டம். ஏசப்பா சொல்லி கொடுத்ததையாவது கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுற ஒரு கிறிஸ்துவர்களாக இருங்க. ஏசு கிறிஸ்துவோடைய நற்குணங்களை பிரதிபலிக்கிற கிறிஸ்துவர்களாக இருங்க, அது போதும். என்னை நேசிக்கிறவங்க என் கட்டளைகளை கடைப்பிடிப்பாங்கன்னு தானே ஏசப்பா சொன்னார். அப்போ அவர் போஜனையும் அதுவும் சேர்த்து தான். அதை உங்களால் கடைப்பிடிக்க முடிஞ்சுன்னா நல்லது. இந்த ஓய்வு நாள் நீங்கள் எக்ஸாக்டாக எந்த நாளில் விழுகுது, நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த நேரம், காலம், சகுனம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளையிலே இல்லைன்னா நம்மளுடைய பழைய ஏற்பாட்டிலே ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த மாதிரி வானத்தில் நேரம், அந்த வெதர், அதெல்லாம் அஸ்ட்ரானமி, நியூமராலஜி, பாமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம பார்த்து வாழல. ஸோ அதனால் நீங்கள் சப்பாத்னால் நீங்கள் கடைப்பிடிக்கலைனாலும் பரவாயில்ல. பிகாஸ் ஆல் commandments and ordinance, it's nailed to the cross. When Jesus was nailed on the cross, அவர் ஏசப்பா நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில் அரைந்து போகும்போது அந்த கட்டளைகளும் சேர்த்து அதில் அடிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் இல்லை, அதனால் உங்களை அதை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். நியாய தீர்ப்பு நாள் வரும்போது என்ன வச்சு உங்களை ஏசப்பா ஜட்ஜ் பண்ண போகிறாருன்னா, அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்தீங்களா இல்லையா, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா இல்லையான்னு, அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா, அவருடைய ராஜ்யத்தை வளர வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பணிகள் இருந்ததா இல்லையா, இதுதான் அவர் ஃபைனலாக நியாய தீர்ப்பு நாளில் கேட்பார். ஒழிய 10 கட்டளையில் சபாத் நாள், இந்த நேரம், இந்த இதுக்கு கடைப்பிடிக்க சொல்லுறேன், அதை பண்ணிங்களா இல்லையா என்ன, அப்படி ஒரு டைரண்ட் மாதிரி நம்ம கடவுள் கிடையாது. இஸ் நாட் அ டைரண்ட், ஹீஸ் அ டீச்சர். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட். ஓகே, இஸ் த ரப்போனி.